hello, welcome to Mathematical 360. இதில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 பரிமாண பகுமுறை வடிவியல். இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 துணையியல்கள் கொண்ட தொகுப்பு 2 parameters families. இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணையியல்கள் கொண்ட தொகுப்புகள் பற்றி பார்த்துருப்போம். அந்த வீக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். இரண்டு துணையியல்கள் கொண்ட தொகுப்பு 2 parameters families. M மற்றும் B ஆகியவை மாறத்தக்க மாறிலிகள் இருக்க. அதாவது இந்த 2 துணையியல்கள் தொகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓ பி, எம்னா சாய்வும் தெரியும், பி கான்ஸ்டன்ட் மாறிலி. ஸோ இது ரெண்டோட வேல்யூஸும் மாறும். அதாவது 2 துணையியல்கள் கொண்ட தொகுப்புல. ஸோ ஒரு டயக்ராம் ரெஃபரன்ஸ்க்காக y = mx plus b இல் m மற்றும் b ஆகியவை மாறத்தக்க மாறிலிகள் ஆகும். ஸோ இந்த 2 துணையியல்கள் தொகுப்புல இந்த வந்து புள்ளி சாய்வு நேர்கோட்டின் சமன்பாடுல இந்த m சாய்வுங்கிறது பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறத்தக்க மாறிலி. அதாவது இந்த 2 வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். தொகுப்பு வரைபடத்தை எளிதில் வரைய இயலாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல ஒரு துணையியல்கள் தொகுப்புல ஒன்று m மாறும். அப்போ b கான்ஸ்டன்டா வச்சு நம்ம ஒரு தொகுப்பு நேர்கோடு தொகுப்பு போட்டிருப்போம். b மாறாது. அதே மாதிரி m மாறுங்கிற மாதிரி வச்சு ஒரு தொகுப்புல போட்டிருந்தோம். ஆனா இங்க b m சைமல்டேனியஸா சேஞ்ச் ஆகும்போது அந்த டயக்ராம் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்ல போடுறது கஷ்டம். ஆனால் m இன் வெவ்வேறு மெய் மதிப்புகளுக்கு y - yn = m × x - x என்ற தொகுப்பின் வரைபடத்தை, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா m, அதாவது இதுல வந்து சாய்வு மட்டும் டிஃபரெண்ட் எடுத்திருக்காங்க. m = 3, m = 1, m = 1/3, அதே மாதிரி m = -2, m = -4 அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாய்வு மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டாக x = x1 என்ற செங்குத்து கோட்டை தவிர x1, yn, அதாவது x = x1 என்ன மீன் பண்றாங்கன்னா இந்த செங்குத்து கோடு இந்த லைன்ல தவிர x1, y1 என்ற நிலையான புள்ளி வழி செல்லும். அதாவது இதை வந்து அன்னோன் வேல்யூவா வச்சிருக்காங்க. அதாவது பிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும்னு சொன்னா பாத்தீங்களா, அதை வந்து அன்னோனா வேல்யூவா x1, y1 ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்மள வச்சுட்டு அந்த நிலையான புள்ளி வழி செல்லும் -2, -4, அதாவது -2, -4 லைன் மற்றும் 1/3 1, ஸோ 1/3 1 3 ஆகிய எம்மின் மதிப்புகளுக்கிடையே கோடுகளை படத்தில் காணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்வு மட்டும் மாறுற மாதிரி நிறைய லைன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பிங்கிற கான்ஸ்டன்ட் மாறிலி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்து கோடு x = x1 செங்குத்து கோடை தவிர மட்டும் இந்த p1 x1 பாயிண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த x1 y1 பாயிண்ட்டை பொறுத்து இந்த தொகுப்பு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்கும் இந்த p1 x1 பாயிண்ட்டை வச்சு இந்த தொகுப்பு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா m மற்றும் b ஆகிய மாறத்தக்க மாறிலிகள். இந்த மாதிரி அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறும். இரண்டு கோடுகளின் வெட்டும் புள்ளி வழி செல்லும் கோடுகளின் தொகுப்புகளின் சமன்பாடு. அதாவது 2 கோடுகளின் வெட்டுப்புள்ளி, அதாவது 2 லைன்ஸ் கட் பண்ற அந்த பாயிண்ட் வழியா செல்ற கோடுகளோட தொகுப்பின் சமன்பாடு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் டயக்ராம் எடுத்திருக்காங்க. L1 = a1x + b1y + c1. ஸோ இந்த L1 லைன் ஈக்குவல் டு 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா a1x + b1y + c1 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ L2 லைன் L2 = a2x + b2y + c2 = 0. சமன்பாடுகளை கொண்ட கோடுகள் வெட்டும் புள்ளி வழிச்செல்லும் கோடுகளின் தொகுப்பின் சமன்பாடு. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் கட் பண்ற லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த px0 y0 அந்த தொகுப்பின் சமன்பாடு எப்படி டெரைவ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது L1 + λ × L2 இது ஒரு ஃபார்முலா மாதிரி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கோடு வெட்டிக்கொள்ளி புள்ளி தொகுப்பின் வழி செல்லும் சமன்பாடு. ஸோ நம்ம L1 எடுத்துக்கிறது என்னன்னா a1x + b1y + c1 + λ. L1 + λ L2 = 0. ஸோ அப்போ λ × L2 என்ன எடுத்திருக்கோம், a2x + b2y + c2 = 0. இங்கு லாம்டா, அதாவது லாம்டா ஃபில் பண்ணுவாங்க என்பது துணையலகு ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாம்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துணையலகு. வெவ்வேறு லாம்டாவின் மதிப்புகளுக்கு வெவ்வேறு கோடுகளின் சமன்பாடுகள் கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாம்டாவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக
நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் ஆஃப் 5னா இந்த லைன் ஃபார்ம் ஆகும், லேண்ட் ஆஃப் 2னா இந்த லைன் ஃபார்ம் ஆகும், லேண்ட் ஆஃப் 2/5 இந்த லைன் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி லேண்ட் ஆஃப் -2னா இந்த லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த 2 கோடு வெட்டுக்குள்ளும் புள்ளி வந்து P x0, y0 எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து லேண்டாவோட வேல்யூ சப்மிட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு அந்த மற்ற கோடிகளோட தொகுப்போட சம்பாடு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோடியின் தொகுப்போட சம்பாடு இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணும்போது அந்த லேண்டா வேல்யூ பொறுத்து நமக்கு ஒரு நெற்கோடின் சம்பாடும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ அதாவது இந்த டாபிக்ஸ் பற்றின ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு 3x + 2y + 5 = 0 மற்றும் 3x - 4y + 6 = 0 ஆகிய கோடுகள் வெட்டும் புள்ளி வழியாகவும் 1,1 என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் கோட்டின் சம்பாட்டை காண்க. ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அது கட் பண்ற பாயிண்ட்டும் 1,1 அந்த பாயிண்ட் வழியா செல்ற கோட்டோட சம்பாடு கேட்டிருக்காங்க. தீர்வு 2 கோடுகள் வெட்டும் புள்ளி வழி செல்லும் கோடுகளின் தொகுப்பின் சம்பாடு நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதுதான். அதாவது a1x + b1y + c1 + lambda into a2x + b2y + c2 = 0. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தா நம்ம ஃபார்முலா, அதாவது டெரிவேஷன் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணும்போது 3x + 2y + 5 + lambda into 3x - 4y + 6 = 0. தேவையான கோடு, அதாவது அந்த தேவையான கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1,1 புள்ளி வழி, அதாவது 1,1 வழி செல்வதால் ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க 1,1 பாயிண்ட் வழியா போகுது அந்த கோடுன்னு சொல்லிட்டு மேலே உள்ள சம்பாட்டை நிறைவு செய்யும். அதாவது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த வழியை சொல்றதுனால இதை கொண்டு போய் நம்ம இதை சப்மிட் பண்றோம், x1 y1 சப்மிட் பண்றோம். அப்போ சப்மிட் பண்ணும்போது x × 1 3 + 2 × 1 2 + 5 அப்படியே வருது + lambda 3 × 1 3 - 4 × 1 4 + 6. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது லேண்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2 கிடைக்கும். இது சிம்பிளை பார்த்தீங்கன்னா தெரியும், லேண்டாவோட வேல்யூ -2 கிடைக்கும். லேண்டா -2ஐ மேலும் சம்பாட்டில் பிரதே கிடைக்கும் சம்பாடு. ஸோ அதாவது இந்த லேண்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டாரு, அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்மிட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது இது -2 சப்மிட் பண்ணீங்கன்னா -2 × 3x வந்து பார்த்தீங்கன்னா -6x, அதே மாதிரி +8y வரும், அப்புறம் -6 -12 வரும். அப்போ என்ன ஆகும், இதுல இது கழிக்கும்போது 3x - 6x அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், பேலன்ஸ் 3x இருக்கும். ஸோ அப்போ -3x. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா +2y அதே மாதிரி +8y இருக்கும். அப்போ என்ன ஆகும், +10y. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா +5 -12 இருக்கும். அப்போ என்ன -7 = 0. இங்கே -3x டிவைட் பை மைனஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா என்ன ஆகும், +3x அதே மாதிரி -10y, ஏன்னா +10y -10 ஆயிரும், அப்புறம் +7 = 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ தேவையான நேர்கோட்டின் சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 3x - 10y + 7 = 0. இரு புள்ளி வடிவத்தை பயன்படுத்தி கணக்கை சரிபார்க்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம் ஒரு டாபிக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரு புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சம்பாடு கண்டுபிடிக்கிறது. அதாவது நேர்கோடு சம்பாடு 2 பாயிண்ட் கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ 1,1 ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க, அதாவது அது x2 y2 எடுத்துக்கங்க. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டும் புள்ளி அது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, அது x1 y1 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இரு புள்ளி வழி செல்லும் சம்பாடுல y - 7 / y2 - 7 = x - x1 x2 - x1 நம்ம ஃபார்மா தெரியும். அதுல இந்த 2 பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அதுவும் இந்த ஈக்குவேஷன்ல கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 ஈக்குவேஷன் வெட்டும் புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஈக்குவேஷனை கட் பண்றது எப்படி நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போடும்போது அதோட வேல்யூஸ் இதுதான் இருக்கும். ஸோ அதான் சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க போட்டு டெரிவேஷன் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடின் தொகுப்பு சம்பாடு சார்ந்த கணக்குகளை பற்றி டெப்தா பார்க்கலாம். For watching.